தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். இந்த வீடியோவில் 10 நல்ல எடுத்துக்காட்டான, முன்மாதிரியான, ஆசீர்வாதமான, விசேஷித்த மனைவிமார்கள் பற்றியும் 10 கெட்ட எடுத்துக்காட்டான, ஆபத்தான, சாபத்தை வாங்கி கொண்ட 10 மனைவிமார்கள் பற்றியும் பார்க்கலாம். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த 20 வேதாகம பெண்கள் எடுத்துக்காட்டாக உள்ளனர். இதை பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் 89வது எபிசோடில் பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக 10 ஆசீர்வாதமான விசேஷித்த மனைவிமார்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாமின் மனைவி சாராள். தன் புருஷனாகிய ஆபிரகாமை தன் ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று 1 பேதுரு 3:6, எபிரேயர் 11:11 வசனத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள். பிரசவ காலத்தில் ஜெபம் செய்து தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றதை ஆதியாகமம் 25:22 வசனம் நமக்கு சொல்கின்றது. மூன்றாவதாக போவாசின் மனைவி ரூத். இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நற்குணசாலியாக இருந்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் தேவனை தொழுது கொண்டதினால் பாக்கியம் பெற்றாள் என்று ரூத் 3:11, 4, 13, 17, மத்தேயு 1:5 வசனங்களில் பார்க்கின்றோம். நான்காவதாக ஏபேரின் மனைவி யாகேல். இஸ்ரவேலரின் பகைஞர்களான யாபீனின் சேனாதிபதியாகிய சிசரா என்கின்ற மனுஷனை தன் வீட்டில் தந்திரமாக கூப்பிட்டு தண்ணீர் கேட்ட அவனுக்கு பாலை குடிக்க கொடுத்து பின்பு அசதியாக தூங்கின அவனை கூடார ஆணியால் அவன் நெற்றியிலேயே அடித்து கொன்று பாக்கியத்தை பற்ற ஏபேரின் மனைவியாகிய யாகேல் பற்றி நியாயாதிபதிகள் 4, 7, 13, 15 முதல் 22 வசனங்களில் பார்க்க முடியும். ஐந்தாவதாக எல்கானாவின் மனைவி அன்னாள். தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டானை பெற்றெடுத்தாள் என்று 1 சாமுவேல் 1, 15 முதல் 20, 2:26 வசனங்களில் பார்க்கின்றோம். ஆறாவதாக நாபாலின் மனைவி அபிகாயில். தன் குடும்பம் அழிக்கப்படாதபடி இந்த அபிகாயில் புத்தியாக நடந்து கொண்டாள் என்று 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வசனங்களில் பார்க்க முடியும். ஏழாவதாக அகாஸ்வேரின் மனைவி எஸ்தர். ராஜாவின் பிரியமான ராணியாக இருக்கும் தனது உயர்ந்த நிலையிலும் கூட தனது சொந்த ஜனமாகிய யூதர்கள் நிர்மூலமாகி போகும் அந்த கொடிய சோதனையை தாங்கிக்க முடியாமல் அந்த காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து தனது ஜனத்தின் அழிவிலிருந்து தப்பிவிக்க அவள் உதவியாக இருந்தாள் என்று எஸ்தர் 4:16 பார்க்கின்றோம். எட்டாவதாக சகரியாவின் மனைவி எலிசபெத். கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளாக நடந்தாள் என்று லூக்கா 1, 5, 6 வசனங்கள் சொல்கின்றது. ஒன்பதாவதாக ஆக்கில்லாவின் மனைவி பிரிஸ்கில்லாள். தன் புருஷனோடு கூட கர்த்தருடைய மகத்தான ஊழியத்தை செய்ய கழுத்தை கொடுத்து உதவியாக இருந்தாள் என்று ரோமர் 16, 3, 4, 1 கொரிந்தியர் 16, 19 வசனத்தில் பார்க்கின்றோம். கடைசியாக 10ஆவதாக ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி. அவள் தன்னை அவருக்கேற்றபடி ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19, 7 முதல் 9, எபேசியர் 5, 26, 28, 2 கொரிந்தியர் 11, 2 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்போது 10 ஆபத்தான மனைவிமார்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஆதாமின் மனைவி ஏவாள். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து தானும் பாவம் செய்து தன் புருஷனையும் பாவம் செய்ய பண்ணினாள் என்று ஆதியாகமம் 3:6, 1 தீமோத்தேயு 2, 11 முதல் 14, 2 கொரிந்தியர் 11, 3 வசனத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக லோத்தின் மனைவி. நீதிமானாகிய லோத்தின் மனைவி ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போகும்போது பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று ஆதியாகமம் 19:26, லூக்கா 17, 32, 33, 2 பேதுரு 2, 6 முதல் 10 வசனங்களில் பார்க்க முடியும். மூன்றாவதாக யோபுவின் மனைவி. கர்த்தரிடத்தில் ஏராளமான நன்மைகளை பெற்ற யோபுவின் மனைவி அவர்களுக்கு ஏற்பட்ட துன்ப காலத்தில் பக்திமானாக இருந்த தனது புருஷனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கின்றீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசினாள் என்று யோபு 2, 9, 10, 19, 17 வசனங்களில் பார்க்கின்றோம். நான்காவதாக உரியாவின் மனைவி பத்சேபாள்.
இஸ்ரேலின் ராஜாவும் தேவனுடைய மனுஷனுமாகிய தாவீது கண்டு இச்சித்து அவளுடன் பாவம் செய்ததினால் தனது மகனையே அவள் இழக்க வேண்டியதாக இருந்தது என்று 2 சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கின்றோம். 5வதாக ஆகாப்பின் மனைவி ஏசபேல். இந்த ஏசபேல் தன்னை சிங்காரித்து வேசியாக இருந்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் விக்கிரக ஆராதனையை ஸ்தாபித்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினாள் என்று 2 ராஜாக்கள் 9, 12, 30, 34 வசனங்களில் பார்க்கின்றோம். அதுபோக இவள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்ய தன் புருஷனையும் தூண்டிவிட்டாள். தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை கொலை செய்ய வகை தேடினாள் என்று 1 ராஜாக்கள் 18, 13, 21, 25, வெளிப்படுத்தல் 2, 14, 20 வசனங்களில் பார்க்கின்றோம். 6வதாக போத்திபாரின் மனைவி. தேவ ஆவியின் வரத்தை பெற்றவனும் தேவ பக்தனும் பரிசுத்தவானும் விசுவாச வீரனுமாகிய யோசேப்பை பாவம் செய்ய பலவந்தம் செய்தாள். அதனால் யோசேப்பு அடைந்த துன்பம் எவ்வளவு கொடிதாக இருந்தது என்பதை ஆதியாகமம் 39, 7 முதல் 20, 41, 38, 42, 18, 49, 22, எபிரேயர் 11, 22, சங்கீதம் 105, 17 முதல் 19, ஆமோஸ் 6, 6, 7 வசனங்களில் பார்க்கின்றோம். 7வதாக தாவீதின் மனைவி மீகால். தன் புருஷன் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாக ஆடி பாடுகிறதை கண்ட அவள் தன் இருதயத்தில் தாவீதை அவமதித்தாள் என்று 2 சாமுவேல் 6, 14 முதல் 16, 1 சாமுவேல் 19, 12 பார்க்கின்றோம். 8வதாக ஆமானின் மனைவி சிரேஷ். உத்தமனாகிய மொர்தெகாயை தூக்கிலிட 50 முழு உயரமான தூக்கு மரம் செய்ய தன் புருஷனுக்கு ஆலோசனை சொன்னவள் இந்த சிரேஷ் என்று எஸ்தர் 5, 14, 7, 9 வசனங்களில் பார்க்கின்றோம். 9வதாக பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள். ராஜாவாகிய ஏரோதோடு விபச்சாரக்காரியாக இருந்தது மட்டுமன்றி கர்த்தருடைய பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனை கொலை செய்யவும் இவள் காரணக்காரியாக இருந்தாள் என்று மார்க் 6, 17 முதல் 29, மத்தேயு 14, 3 முதல் 11 வசனங்களில் பார்க்க முடியும். கடைசியாக 10வதாக அனனியாவின் மனைவி சப்பிராள். தங்கள் காணியாட்சியை விற்று காணிக்கையை வைக்கின்ற விஷயத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம் துணிகரமாக பொய் சொல்லி தன் புருஷனோடு அந்நேரமே விழுந்து செத்தாள் என்று அப்போஸ்தலர் 5, 1 முதல் 11 வசனங்களில் பார்க்கின்றோம். இப்படியாக சாபத்தை வாங்கி கொண்ட இந்த ஆபத்தான 10 மனைவிமார்களைப் போல இல்லாமல் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்ற மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த 10 நல்ல மனைவிமார்களைப் போல மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பெண்கள் என்கின்ற எபிசோடில் முதல் 88 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.